திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவைச் சேர்ந்த வாகவலத்தைச் சார்ந்த தீபக்ராஜ் என்ற சகோதரர் தன்னுடைய உறவினர்களோடு கேடிஸ் நகர் அருகே உள்ள ஒரு உணவு விடுதியில் அவர் உணவு அறிந்து கொண்டு வெளியே வருகிற பொழுது அடையாளம் தெரியாத 6 நபர்கள் அவர்களை கொடூர ஆயுதங்களோடு தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தென் மாவட்டங்களிலே தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். தமிழக அரசு பலமுறை தேவேந்திர குல வேளாளர் சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுபோல தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரு படித்த இளைஞர் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல இன்னும் பல இளைஞர்களை அந்த சாதிவரி கும்பல் திட்டமிட்டு படுகொலை செய்ய இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்து இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்று தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம். தீபக்ராஜ் அவர்களுடைய கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை, இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர்கள் அனைவரும் கைது செய்யாத வரை நாங்கள் அவருடைய உடலை பெறாமல் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் எல்லா சாதிக்காரங்களும் அவங்க ஒரு பகையாக வன்மமாக ஆதிக்க சாதி வெறி கொண்ட அந்த கூலிப்படையில் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்குது. இதில் எந்த சாதியும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதாவது இங்கே இருக்கிற ஆதிக்க சமூகங்கள் அனைத்துமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை யார் தான் கொலை செய்திருக்காங்க, காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் உண்மை குற்றவாளிகளை கைது செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சை நம்பி நாங்கள் இப்பொழுது அவர்களுடைய இப்போ நம்ம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் உத்தரவாதம் அளித்ததன் பேரில் இந்த சாலை மறியல் போராட்டம் இப்பொழுது நாங்கள் அதை வாபஸ் வாங்கியிருக்கிறோம். உண்மை குற்றவாளிகளை கைது செய்யலைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.